வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்கை வையகம். இந்த வையகத்துல இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும், கல்யாணமானவனும் கல்யாணம் ஆகாதவனும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், கணவன் மனைவி உறவு இருக்குது. அந்த உறவை தினம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் உறவுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாங்க, தினம் புதுப்பிச்சுட்டு இருக்கணும். எப்படி ஒரு வண்டு எப்படி மலர்கிட்ட அடிக்கடி வந்துட்டு போகுதோ, காற்று இலையோட எப்படி தழுவிட்டு போகுதோ, இயற்கையோட சக்தி சூரிய வெப்பம் எப்படி எல்லா உயிர்களுக்கும் தினம் வந்துட்டு போகுதோ, அதே மாதிரி மனித உறவு மேம்படணும்னா அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். வாட் புதுப்பிச்சுன்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி உறவை நீங்க எண்ணத்தாலும் செயலாலும் அப்படி அணுகுமுறை கொஞ்சம் கூட்டிட்டு போனீங்கன்னா உறவு நல்லா இருக்கும். டைம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்காக வேண்டி ஒரு டாக்டரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறேன். எனக்கு சொன்னார், நான் டாக்டர் வேலை பார்க்குறேன், காலையில் வந்தேன்னா சாயந்தரம் தான் போவேங்க, சிலப்போ ராத்திரி ஆகி போயிடும். உடம்புல மனசுலையும் எண்ணத்துலையும் ஐயோ என் குழந்தைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் தோணும். ஆனால் முடியாமையினால அவர் என்கிட்ட வந்தார். என்ன சார் பண்றதுன்னு கேட்டார். சொன்ன வார்த்தை கேட்கறதுனால அவர் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொன்னேன். உங்க வேலை பார்க்குற இடமும் கிளினிக்கா இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், அல்லது எங்கேயே வேலை பார்க்கலாம், அதுக்கும் உங்க வீட்டுக்கும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சார் அது சொந்த வீடு, அதை வாடகைக்கு எடுத்துக்குங்கன்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவருடைய மனசு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும். வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு. அவங்க கிளினிக் நடக்குது. தினம் ஒரு 50 பேர் வருவாங்க, கூட்டம் அதிகம். என்னைக்கு எப்போ அரை மணி நேரம் கேப்பில் மினிமம் 10 பேஷண்ட் இருப்பதும் பார்ப்பார் அவர். பேஷண்ட் 5 பேர் ஆகிட்டான்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்கதவை திறந்து வீட்டுக்கார்ட்ட போயிடுவார். வீட்டில் போய் கதவை தட்டி ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு டீ போட்டு போடுறா. டீ போடும்போது சின்ன ஒரு கிஸ்ஸு, ஒரு ஹக்கு, ஒரு சின்ன ஜோக்கு, டீ சாப்பிட்டுட்டு அல்லது காஃபி சாப்பிட்டுட்டு அல்லது ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருப்பார். இப்போ அங்கேருந்து ஃபோன் வரும், சார் பேஷண்ட் 10 பேர் ஆயிட்டாங்க. சந்தோஷமா இல்லை ஆடிக்கிட்டு திருப்பி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். பேஷண்ட் நல்லா பார்ப்பார், சந்தோஷமான என்ன பார்க்குறாரு. திருப்பி ஒரு அரை மணி நேரம் கேப் கிடைச்சது, வீட்டுக்கு போயிடுவார். மதியான சாப்பாடு மாத்திரம் 99ல் 100% வீட்டில் தான் போய் சாப்பிடுவாருங்க. ஒரு வேளை சாப்பாடை மனைவி குழந்தையோட சாப்பிட்றத பதிவாக வச்சுக்கிட்டார் அவர். சரி, இது மாதிரி ஒரு 10 தடவை 5 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி பண்ணி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். அதே சமயத்துல அந்த உறவு இருக்குல்ல, அந்த மனைவி குழந்தைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களா. என்னங்க காலையிலிருந்து சாயந்தரம் வீட்டுக்கார வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இப்போ கேள்வி இன்னொரு விதமா போவோம். நிறைய கூட்டம் வந்துருச்சு, பேஷண்ட் அதிகமா இருக்கிறாங்க, வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை, என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க மனைவியை கேட்டேன். என்ன சார் நீங்க சொல்லி கொடுத்த தெரியாதவங்களுக்கு நானே பேஷண்டா போயிடுவேன். நானும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து 10ல் 11 நான் போவேன். பேஷண்ட் டாக்டர் பார்த்துறாங்கணும், நான் போகும்போது ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிடுவேன், காஃபி எடுத்துக்கிடுவேன், சின்ன பிஸ்கட் எடுத்துக்கிடுவேன், ஒரு சாக்லேட் எடுத்துக்கிடுவேன், உள்ளே உட்காந்துக்கிடுவேன். உள்ளே உட்காந்து 4 வீட்டுக்காரு காஃபி சாப்பிடுவாங்க, பிஸ்கட் சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க. இப்போ நான் உள்ள பேஷண்ட், வெளியே ஆளுகள் தெரியாதா? தெரிஞ்சா தெரிஞ்சுட்டுங்க, நான் மனைவியா உள்ள இருக்கிற பேஷண்ட் இருக்கும், டாக்டர்கிட்ட பேஷண்டாக இருக்கிறேன். அருமையாக ஒரு 15 நிமிஷம் செலவு பண்ணிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு நான் போயிடுவேன். இது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, முயற்சியோடைய ஒரு இகழ்ச்சி அடையாடுற மாதிரி உங்க மனசுல என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கலன்னு சொல்லி வேதனை இருந்ததுன்னா, இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக்ஸ். சரி, வீடு பக்கமாயிட்டு என்ன பண்ணலாம்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வாய்ப்பு கிடைச்சாலும் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்க. இதை காட்டி இன்னும் அருமையான ஒரு பதிவு நான் கத்துக்கிட்டது ஒரு வேலைக்காரங்கிட்ட. என் வீட்டில் வேலை பார்க்குற பையன்
ஏதாவது நான் ஸ்வீட்டு காரம் கொடுத்தேன்னா என் முன்னால் சாப்பிட மாட்டேன். என்னப்பா சாப்பிடுப்பான்னா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். நான் ஒரு தடவை ரொம்ப நிர்பந்தத்தில் ஏன்டா சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். சார், இந்த ஸ்வீட்டை நான் தனியாக சாப்பிட மாட்டேன் சார், என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, நாங்கள் பாதி சாப்பிட்டுக்கிறோம் சார். அது விட்டுறா? ஆமாம் சார், நான் பை சான்ஸ் கட்டாயமாக சாப்பிடுவேன்னா பாதி சாப்பிட்டுட்டு பாதியை பேக் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவேன் சார். அதே மாதிரி அவ கூட பை சான்ஸ் ஏதாவது ஸ்வீட் கொடுத்து காரம் கொடுத்து கிடைச்சதுன்னு சொன்னா, வேலை பார்க்குற வீட்டில் அங்கே தான் கொடுத்தாங்கன்னா பாதி சாப்பிட்டு அதுக்கு கொண்டு வந்துடுவான் சார். அப்படிதான் பகிர்ந்துக்கிறோம் சார். எனக்கு அப்படி புல்லரிச்சு போச்சு. ஒரு வேலைக்கார பையனுக்கு எந்த காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கல, திருமண உறவு இல்லற வாழ்க்கையை மேம்படணும்னு சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்காத அந்த ஆர்டினரி வேலைக்கார பையன் செய்யற விஷயத்தையும் செய்ய முடியாதா? வீட்டுக்கு போறீங்கல்ல, போற வழியில மல்லிகை பூத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் கார் எடுத்து மல்லிகை வாங்கலாம்ல, வாங்கலாம் மாட்டீங்களா? சரி, சமோசா எங்க விற்கிறாங்க, உங்க வீட்டுக்காரருக்கு சமோசா இஷ்டம், சமோசா வாங்கிட்டு போங்க. ஒண்ணுமே வாங்கிட்டு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போங்களேன். இல்லடா நான் சாக்லேட்டை பார்க்கவும் ஞாபகம் வந்ததுன்னு கொடுங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆழமான உறவு ஏற்படுறதுக்கு இது அருமையான வாய்ப்பு. குவாலிட்டேட்டிவ் டைமா குவான்டிடேட்டிவ் டைமா? வீட்டில் 8 மணி நேரம் உட்காந்து சண்டை போடுறீங்களா? 8 நிமிஷம் சந்தோஷமா இருக்கீங்களா? 8 நிமிஷம் சந்தோஷமா முக்கியம். 8 நிமிஷமா ஒரு நாளைக்கு 5-8 நிமிஷம் 40 நிமிஷம் ஹாயா இருக்க முடியும்னா அந்த ஞாபகத்திலேயே அவங்க அன்னைக்கு நாளெல்லாம் ஓட்டிடுவாங்க. ஒரு மனைவிக்கு கணவனுடைய ஞாபகம், கணவனுக்கு மனைவியுடைய ஞாபகம் எந்தெந்த முறையில் இருக்க முடியுமோ அதை நீங்க மேம்படுத்துறதுக்கு சின்ன சின்ன முயற்சிகளிலே பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியும். உண்மையா? ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது, கணவன் மனைவியோட சேர்ந்த குழந்தைகளும் முக்கியம். ஒரு மீல் கட்டாயமா ஊர்ல இருந்தீங்கன்னா வீட்டில தான் சாப்பிடணுங்க. அது பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டாலும், பிரசிடண்ட் கூப்பிட்டாலும், முதல்வர் கூப்பிட்டாலும் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு வேணும். ஏன்னா உங்க குடும்பம் இருந்தாலே நீங்க தான் உங்க குடும்பம். அதனால ஒரு மீல்ல நீங்க உங்க மனைவி, உங்க குழந்தைகள், சொந்தங்கள் யாரும் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? டேபிள் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கட்டும். நல்ல அருமையான டின்னர் அல்லது அருமையான லஞ்சு அல்லது அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்க குடும்பத்துக்காக ஒதுக்க முடியுமா? முடியும். 24 மணி நேரம் சம்பளம், 24 வேலை, 24 மணி நேரம் யாருக்கும் கிடையவே கிடையாதுங்க. இயற்கையின் படைப்புல எல்லாருக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டயத்தை மேனேஜ் பண்ற விஷயம் உங்க கையில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசரமானது எதுன்னா குடும்பம். அந்த குடும்பத்துக்காக ஒரு மீல் எவ்ரி டே மஸ்ட் பி யுவர் அஜெண்டா. புரிஞ்சுல? ஃபாலோ பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணவங்க குடும்ப உறவுல மேம்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால இந்த பதிவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம்.